இன்னொன்று எடுத்து உடைக்கலாமா? இந்த மாதிரி சூப்பராக வரும். ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். ஹலோ, ஹாய், வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் ரிங் முறுக்கு தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பெரியவங்க நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு சிம்பிளான ரெசிபி, அதே சமயம் டேஸ்ட்டாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபினா அது வந்து இந்த ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 டம்ளர் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். சின்ன டம்ளரால் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/4 டம்ளர் அளவு மைதா, 1/4 டம்ளர் அளவு கடலை மாவு, இது 3மே நான் இதில் வந்துட்டு சேர்த்துட்டேன். மாவு பொறுத்தளவுக்கு இந்த 3 மாவு மட்டும்தான். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு, கூட வந்து கொஞ்சமாக நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து கொஞ்சமாக நான் வந்து ஓமம் தான் சேர்த்துருக்கேன். ஓமத்தை இதை மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டோம்னா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து மாவுக்கு தகுந்த அளவு நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ வந்து ஓமம் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை இப்போ தனியாக வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து பட்டர், நீங்கள் இருந்து பட்டர் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்துட்டு இப்போ அந்த நேரத்துக்கு என்னட்ட பட்டர் எதுவும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காய்ச்சின எண்ணெயே சேர்த்துக்கலாம். நான் வந்து சரி பரவாயில்ல ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுனால காய்ச்சின எண்ணெயே சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும் அந்தளவு எண்ணெய் வந்து மாவில் சேர்த்துக்கிட்டேன். மாவில் சேர்த்துட்டு நீங்கள் எடுப்புலேயே கை வச்சு கிளறிட வேண்டாம். கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. பிகினர்ஸாக இருந்தால் பெரியவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ஏன்னா எண்ணெய் வந்து சூடாக இருக்கும். மாவில் நம்ம சூடு இல்லாத மாதிரி இருக்கும். கை வச்சோம்னா கொப்பளம் போட்டுரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கையால் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளித்து தான் மாவை வந்து பிசையணும். ஊற்றி பிசையக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் வந்து எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இப்போது நம்ம வந்து முறுக்கு உரையில் போட்டு புழிஞ்சிக்கலாம். நான் இந்த டிசைன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி அச்சிருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் நம்ம ரிப்பன் பகோடா எப்படி போடுறோம் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் டிசைன்லாம் வேலை கொண்ட வேலைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வந்து நீட்டாக புழிஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன பீசஸாக ஸ்கொயராக கட் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு வீடியோக்காக சும்மா இந்த மாதிரி டிசைனில் போடலாம் அப்படின்னுட்டு இதை மாதிரி நான் பிழிஞ்சு விட்டுட்டேன். இதை மாதிரி நீட்டாக பிழிஞ்சிட்டு நம்ம ஆள்காட்டி விரலால் ஒரு சுத்தளவு அந்த மாதிரி சுற்றி அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே சுற்றி எடுத்தோம்னா இந்த அளவுக்கு அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அடுத்ததும் நம்ம வந்துட்டு இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே கையால் சுற்றி அதை அப்படியே ஒட்டி விட்டுற வேண்டியதான். எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இதை எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்னும் பொழுது நம்ம வந்து கையில் ஆள்காட்டி விரல்ல கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். இதெல்லாம் வேணான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் நேரத்தை செலவு பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீட்டாக புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே வந்து நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அப்படியே கையால் க்ரஷ் பண்ணி விட்டோம்னா அது வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போது நம்ம வந்து எண்ணெய் வந்து கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முறுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை ஹையில் வச்சோம்னா டக்குன்னு கருகிற மாதிரி ஆகிடும். ஆக்சுவலாக நான் இண்டோலியம் வானலில் வச்சுட்டேன். கொஞ்சம் ஹீட் இதில் வந்து மற்ற வானலை விட இதில் வந்து ஹீட்டு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக பொரிச்சு எடுத்தேன். ஸோ கரெக்டாக வந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம வந்து இதை பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா அது அழகாக பொரிஞ்சு வந்துடும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தீபாவளிக்கு தான் செய்யணும்னு கிடையாது. சும்மா நார்மல் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு செய்வோம் இல்லையா, டீ கூட, அதுக்கு கூட இது செய்யலாம். ஈஸியாக செய்யக்கூடியது. ரொம்ப சின்ன டம்ளர் அளவு தான். ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிட்றதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றதுக்கு இது சரியாகவே இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். அந்த எண்ணெயில் சத்தம் எல்லாம் அடங்கிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை எடுத்துடலாம்.
இப்போ இது முடித்த பிறகு அடுத்து நான் செகண்ட் பேட்சும் அதிலே போட்டுடுறேன். அவ்வளோதான். நான் எடுத்த மாவுக்கு இந்த அளவு அழகாக வந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். நீங்கள் முதல்ல இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்க, நான் பிகினர், நான் சும்மா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பெரிய டம்ளர்லலாம் எடுத்து செய்யாதீங்க. நான் எந்த அளவு சின்னதாக குட்டி டம்ளரில் செய்கிறேனோ அதே மாதிரி செஞ்சாலும் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் மாவு வீணாக போயிடுச்சு அப்படின்ற வருத்தம்லாம் இருக்காது. நிறைய மாவு போட்டு பிசைஞ்சு அது சரியாக வரலன்னா அது இன்னுமே ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய குவான்டிட்டியில் செஞ்சுக்கலாம். இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக தீபாவளி ஸ்பெஷல் ரிங் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸை கற்றுக்கலான்னா நீங்கள் வந்து கோகிலாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள்.